Assalamualaikum and hi everyone, welcome to my channel A Time with Asna. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாதாம் முந்திரி பிஸ்கட் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த பாட்ல 1 கிலோ பாதாம் பருப்பு வந்து அரைச்சி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி பருப்பு 1 கிலோ அரைச்சி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். 3 கிலோ சீனி அரைச்சி இந்த பாட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ஆட்டா மாவு 1 கிலோ ஆட் பண்ணிக்கிடலாம் சலிச்சு. அதே போல் மைதா மாவு 1 கிலோ சலிச்சு ஆட் பண்ணிக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம நெய் ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விடலாம். நெய் வந்து நான் உருக்கிட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கிலோ நெய் ஆட் பண்ணிக்கிடலாம். நல்லா சூடு பண்ணி சூடு ஆறுனதும் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு சூடு ஆறுனதும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது இதை நம்ம உருண்டையாக தட்டி அவனில் வச்சு எடுத்தோம்னா அழகான சூப்பரான பாதாம் முந்திரி பிஸ்கட் ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி தான் உருட்டணும். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பு உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கிடலாம். நாங்கள் வந்து இந்த பிஸ்கூட்டை உருட்டி தான் வைப்பேன். ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்கள் வீட்டில் நிறைய பேருன்னு நாங்கள் ஹஜ்ஜி ராயாவுக்கு செய்கிறதுனால கூட தான் செய்வோம். இதை மாதிரி நீங்கள் அவனில் வச்சு எடுத்தீங்கன்னா அழகான பிஸ்கூட்டு ரெடி ஆயிருங்க. அவனில் வந்து நீங்கள் ஒரு 15 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.